ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எக் நூடுல்ஸ் தான் செய்ய போகிறேன். நான் எக் நூடுல்ஸ் இதுவரை செஞ்சதே கிடையாது. தம்பிக்கு நூடுல்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தானுங்க. அதனால் சரி செஞ்சு தரலான்னு சொல்லிட்டு கடையில் போய் வாங்கிட்டு வந்தேன். இதுக்குள்ளே பாக்கெட்டுக்குள்ளே பொடி இருந்துச்சு, 2 பொடி. ஒரு 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரு பாக்கெட்டில் ஒரு பொடி இருந்துச்சு. சரி, அந்த பொடியை வச்சு நம்ம இன்றைக்கி மேனேஜ் பண்ணி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு பின்னாடியே எப்படி செய்கிறதுன்ற விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி தான் செஞ்சேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு காய்கறி நம்ம தான் சாப்பிட்ருக்கேன். நான் ஏற்கனவே கடையில் வாங்கி அந்த மாதிரி அதில் என்னென்ன கிடந்துச்சுன்னு இப்போ தெரியும்ல, அந்த மாதிரி காய்கறிலாம் போட்டு நானே செஞ்சு கொடுத்தேன். அதுகளுக்கு இவங்களுக்கு என் மேலே என்ன ஒரு நம்பிக்கைன்னு தெரியல. என்னையும் நம்பி எக் நூடுல்ஸ் செஞ்சுதான்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மளுக்கு சமையலே அரைகுறை தான். என்னையும் நம்பி என் புருஷன் சமைக்க சொன்னாலும் கூட பரவாயில்ல, என் பிள்ளைங்க என்னை நம்பி கேட்டது எனக்கு பெரிய விஷயமா போச்சு. ஏன்னா காலையிலையும் சாயந்தரமும் என் புருஷன் கொடுக்குற கமெண்ட்டு ரொம்ப பெரிய லெவலில் இருக்கும். இது என்ன குழம்பா, இது என்ன சோறா, இது என்ன பொரியலா, இவனுக்கு கடமைக்கு வச்சு ஊற்றணுன்னு ஊற்றுற, வேலைக்கு போகிற மனுஷனுக்கு சமைச்சு தர மாதிரியே சமைச்சு தர அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் நிறைய பண்ணுவார். நம்ம அதை காதில் கூட வாங்கக்கூடாது. நம்ம வேர்வையை தொடச்சி போகிற மாதிரி தொடச்சி போட்டு போயிட்டே இருக்கணும். ஒரு நாளும் அவர் சொல்கிறப்ப நம்ம இதை விட பெட்டராக செஞ்சு தரணும்னு சொல்லிட்டு நானும் செஞ்சு கொடுப்பேன். ஆனால் எப்பயுமே ஒரு நாள் கூடங்க இந்த 15 வருஷத்தில் நீ நல்லா செஞ்சுருக்கமான்னு சொல்லிட்டு ஒரு குழம்புக்கு கூட இதுவரையும் கமெண்ட் கொடுத்ததே கிடையாது. நல்லா இருக்கிற அன்றைக்கி வாயை திறக்காமல் சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடுவாருங்க. நல்லா இல்லைன்னா அப்பயே ஃபோன் வரும். வேலை தளத்துலேருந்தே ஃபோன் வரும். வேலை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, நீ வச்சு கொடுத்தது குழம்பா, நீ சாப்பிட்டியா சாப்பிடலையா அப்படிங்குவார். அந்த மாதிரிலாம் நம்ம பேச்சு வாங்கியிருக்கப்ப நம்ம பிள்ளைங்க நீ செஞ்சு கொடுக்குறது சூப்பராக இருக்கும்னோன்னு எனக்கு ரொம்ப குஷியாயிடுச்சு. ஆஹா, இன்றைக்கி நம்ம அசத்திடுறோம் இன்றைக்கி நூடுல்ஸை செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். கலர்ஃபுல்லாக செஞ்சுட்டேன். சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும் என்ன லட்சணமாக இருக்குன்ட்டு. சாப்பிட சொன்னால்